கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் தியானிக்க முடியாத ஆண்டு கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் ஆகாட்டு சொல், அடங்கியிரு, அடங்கியிரு. இன்னைக்கு தலைப்பான அடங்கியிரு. தெய்வ பிள்ளைகளே, ஒரு நாச்சியார் இன்னைக்கு போய் நீ ஜஜமான கிடமான அடங்கியிரு. தெய்வ பிள்ளைகளே, வேதத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகர் என்ன பண்றது இல்லை, அடங்கி இருக்கிறது இல்லை. கொஞ்சம் கிருபை கட்ட உடனே மூத்த ஊழியக்காரனுக்கு அடங்கி இருக்கிறது கிடையாது. தெய்வ பிள்ளைகளே, கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே பெற்றோருக்கு அடங்கி இருக்கிறது கிடையாது. தெய்வ பிள்ளைகளே, கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே மனைவி கணவனுக்கு அடங்கி இருக்கிறது கிடையாது. தெய்வ பிள்ளைகளே, இப்படியாக மேல அதிகாரிக்கு அடங்கி இருக்கிறது கிடையாது. தெய்வ பிள்ளைகளை, ஒரு தொழில் கற்றுக்கொள்ளணும்னா குறிப்பிட்ட நாள் வரைக்கும் என்ன பண்ணணும், அந்த தொழில் நல்லா கற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் என்ன பண்ணணும், அந்த அடங்கி இருக்கணும். தேவ பிள்ளைகளை பாருங்க, மோசைக்கு கீழே யோசுவா அடங்கி இருக்கிறார். அதனாலதான் மோசை காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ண முடியுது, ஆண்டவருடைய அண்ணனை தெரிந்து கொண்டு வழிநடத்துற தேவனாய் இருக்கிறான். மோச காலத்திலே நான் மேலே ஏறுவேன், மேலே ஏறுவேன்னு சொன்ன ஒருத்தன் இன்னைக்கு தள்ளப்பட்டு பூமியில கிடக்கிறான். தேவ பிள்ளைகள் அடங்கி இருக்கணும். தேவனுக்கு முதல் அடங்கணும், தேவனுக்கு முதல் அடங்கணும். அடுத்தால நம்ம பெற்றோருக்கு அடங்கி இருக்கணும், சபையில போதருக்கு அடங்கி இருக்கணும், மூத்த ஊழியக்காரனுக்கு அடங்கி இருக்கணும், தேவ பிள்ளைகளே மேல அதிகாரிகளுக்கு அடங்கி இருக்கணும். அப்படி அடங்கி இருக்க பொழுதுதான் ஆண்டவர் ஏற்ற வேலையில உன்னை உயர்த்துற தேவனா இருக்கிறார். ஒரு தொழில் ஒரு சாப்பிடணும்னு செய்யுங்க, அந்த தொழிலை நல்ல கற்றுக்கொள்கிற வரைக்கும் அடங்கி இருக்கணும். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, கொத்த வேலையா இருந்தாலும், டிரைவர் வேலையாக இருந்தாலும், இன்ஜினியர் வேலையாக இருந்தாலும், பாலிடெக்னிக், ஐடி, எந்த வேலையாக மேல அதிகாரிகளுக்கு என்ன பண்ணணும், நல்லா அடங்கி இருந்தாதான் நிறைய காரியங்களை ரகசியங்களை கற்றுக்கொள்ள முடியும். தேவன் ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே ஒரு சின்ன ஊழியக்காரன் இருக்குன்னா நல்ல தேவ பிள்ளைகளே, அவன் அடங்கி இருந்தாதான் அந்த ஊழியக்காரனுக்கு அப்புறம் ஆண்டவர் அவரை எடுத்து பயன்படுத்துவார். தேவ பிள்ளைகளே, மோசை காலத்துக்கு அப்புறம் ஜோசுவை எடுத்து பயன்படுத்துறான். தேவ பிள்ளை எலியா காலத்துக்கு அப்புறம் எலிசாவை எடுத்து பயன்படுத்துறான். அப்படியே அடங்கி இருக்கும் பொழுதுதான் தேவன் என்ன பண்ணுவார், பெரிய காரியங்களை செய்வார். நான் அடங்க மாட்டேன் அப்படின்னா நீங்க வாழ்க்கை ஃபுல்லா அறவேக்காட்டாதான் இருக்கணும். வியாபார முழுமையை எடுத்து ஆண்டவர்களை பயன்படுத்த மாட்டான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், அகாரை பார்த்துக்கணும், எஜமானிட்ட போய் அடங்கிரு. எஜமானிட்ட போய் அடங்கிரு. ஐ கேன் லைக் சே, ஏனோ தானன் கேள்வி கேட்காத. உன் கணவனுக்கு அடங்கிரு, உன் பெற்றோருக்கு அடங்கிரு. வாலிப நாட்கள் உன் பெற்றோருக்கு அடங்கிரு. சபையில உன் ஊழியக்காரனுக்கு அடங்கிரு. தேவ பிள்ளைகளே, வேலை செய்யற இடங்களில உன் எஜமானுக்கு நீ அடங்கிரு. துமராக நீ பேசாதே. ஐ லவ் டு நோ சீனி. தேவதூதன் எச்சரிக்கிறான், ஓ நீ அடங்கிரு. குறிப்பிட்ட காலங்கள் அடங்கி இருக்க வேண்டி இருக்கிறது. நீ குறிப்பிட்ட காலங்கள் அடங்கி இருந்தாதான் நான் உன்னை வெளியில கொண்டு வருவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு யாரும் என்ன பண்றது இல்ல, அடங்கி இருக்கிறதில்ல. நான் சம்பாதிக்க, நான் எனக்கு அவனுக்கு அடங்கி இருக்கணும். எனக்கு எந்த ஊழியக்காரனுக்கும் அடங்கி இருக்கிறது இல்லை. அது இல்லைன்னா அந்த சபைலாம் நான் வேற சபை. ஒரு சபையில ஒரு ஊழியக்காரன் கையில அவன் அடங்கி இருக்கலன்னா ஒரு சபையிலும் அவன் நிலைச்சு நிற்க மாட்டான். நீங்க அநேருடைய கதை. எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்துல சில விசுவாசி ஒரு 10-15 சபை மாத்திடுவோம். தேவப்பிள்ளை ஒரு ஊழியக்காரருக்கு போன் போட்டு அவர் எடுக்கல, அவர் என்ன நிலைமையில இருக்கிறாருன்னு தெரியாது. எடுக்கலைன்னா உடனே மற்ற ஒரு ஊழியக்காரனுக்கு போன் வெட்டிச்சிருவாங்க. இப்படிதான் நிலைமை. அடங்கி இருக்கிற தன்மையே இல்லை. அவங்க வாழ்க்கை ஃபுல்லா அலைஞ்சிட்டே தான் இருக்கணும். தேவ பிள்ளைகளே, அந்த நிலைமை உங்களுக்கு வர வேண்டாம். குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் நீங்க அடங்கிடு. தேவ பிள்ளைகளை, எஜமானுக்கு, பெற்றோருக்கு, சபைக்கு, தேவ பிள்ளைகளை, உன்னுடைய கணவனுக்கு, சபைக்கு, இப்படியாக பல காரியங்கள் எந்தெந்த இடத்துல நீ இருக்கிறாயோ அந்த இடத்துல குறிப்பிட்ட காலங்கள் அடங்கிடு. அப்பதான் மோசைக்கு அப்புறம் ஆண்டவர் ஜோசுவா எடுத்து பயன்படுத்த, எலியாவுக்கு அப்புறம் எலிசாவை எடுத்து பயன்படுத்துறது போல தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உனக்கு பயன்படுத்துவா. ஒரு முழுமையான கிருபைகளை கொடுப்பா, ஒரு முழுமையான ஆசீர்வாதங்களை கொடுப்பா. ஏன்னா தோணன் இல்லாதபடி அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க நீ அடங்கியிரு. முழுமையான அந்த வேலையை கற்றுக்கொள்ளத்தக்க அடங்கியிரு. முழுமையான சில வரங்களை பெற்றுக்கொள்ளத்தக்க அடங்கியிரு. தேவ பிள்ளை, ஐ காட் டு லைக் கம் சபா, ஐ கம் டாந்திக்க நமத்தக்க சொல்லி ஐ ஹிண்ட் நீ அடங்க புரியாதா, அலையாதே, அடங்கியிரு. நீ அடங்கி இருக்கும் பொழுது பெற்றோருக்கு, உலகில் தேவ பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கிற டீச்சருக்கு அடங்கியிரு. காலேஜில் நீ அடங்கியிரு. வாலிபனே, வாலிப பிள்ளையே, நீ அடங்கியிரு. தேவ பிள்ளைகளை பெற்றோருக்கு, வாலிப தேவ பிள்ளைகளை பெற்றோருக்கு அடங்கியிரு.
உனக்கு கொடுக்கிற ஆசிரியருக்கு அடங்கி இரு. தேவ பிள்ளைகளை நீ அடங்கி இருக்கும் பொழுது தேவன் ஆண்டவர் ஏற்ற காலங்களை உன்னை உயர்த்துற வல்லவராய் இருக்கிறார். எத்தனையோ சாட்சிகளை கேட்கிறோம், எவ்வளோ பாடுகள் தேவ பிள்ளைகளை, எவ்வளவு தேவ பிள்ளைகளை. ஆனால் நீ அந்த தேவ சமூகத்துல முதல்ல நீ அடங்கி இருக்கணும். தேவனுக்கு அடங்கி இருந்தா மற்ற எல்லாருக்கும் அடங்கி இருக்கிற சொல்லும் தேவ பிள்ளைகளை. அதை முதல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆகாரை போல தேவ பிள்ளைகளை இருக்காதீங்க. தேவ பிள்ளைகளை நீங்க அடங்கி இருக்கும் பொழுதுதான் ஏற்ற பிள்ளைகளை தேவன் உயர்த்தி உங்களையும் குடும்பங்களையும் செய்கிற தொழிலையும் எல்லாத்தையும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை எடுத்து பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே சோதரனப்பா, நீ போய் அப்பா அடங்கிருன்னு சொல்லி நாங்க உமக்கு அடிமையா அடங்கி இருக்கத்தக்க தாப்பனே அப்பா, நீ சொல்லுகிற வரைக்கும் நாங்கள் உமக்கு அடங்கி இருக்கத்தக்க, கணவனுக்கு அடங்கி இருக்கத்தக்க அப்பா, சபைக்கு அடங்கி இருக்கத்தக்க நீர் கிருபை பாராட்டபடியா செய்வீங்க. எஜமானுக்கு அடங்கி இருக்கத்தக்க கிருபை பாராட்டபடியா செய்வீங்க. Let one more become talk in name of Jesus. Now I see name of Jesus. அப்படியே பெறப்பட்ட கிருபைகளை தாங்க. நாங்க எப்போதும் உமக்கு அடங்கி இருக்கத்தக்க எங்களை தாழ்த்துக்கிறோம், போற்றுகிறோம். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். வழி இடத்துக்கு ஆசீர்வதிப்பீரா. இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென். God bless you. இதுவரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ தெரியல. நீங்க உங்களுக்கு மேலான அதிகாரிகளுக்கு, ஊழியக்காரங்களுக்கு, கணவனுக்கு, பெற்றோர்களுக்கு அடங்கிருங்க. எஜமானுக்கு அடங்கிருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். God bless you.